கடந்த வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அது இயேசு என்கிற நாமம் அதில் இல்லை. அந்த நேரத்தில் அது முத்திரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக 600 வருடங்களுக்கு முன்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை நாம் புதிய ஏற்பாடை கொண்டும் பழைய ஏற்பாடை கொண்டும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டும் நாம் பார்த்தோம். இந்த நேரத்தில் அந்த சிலுவையின் அங்கீகாரத்தை ஓசியா நிருபத்திலே ஓசியா தீர்க்கதரிசியும் அதை பெயரிடாமல் குறிப்பிட்டிருப்பார். அல்லேலூயா. இவையெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இதை நீங்கள் சரியாய் கவனிக்காவிட்டால் உங்களுக்குள் கண்டிப்பாக விடியற்காலத்து வெளிச்சம் இருக்காது. விடியற்காலத்து வெளிச்சம் என்பது தேவனோடு உறவாடுகிற உறவு இருக்காது. அதற்கு வழிமுறைகளெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றலாம், பாடல் பாடலாம், பாஷையில் நிரம்பலாம், என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனோடு உள்ள உறவு நமக்கு ஒரு பரிமாணங்களில் நிலைத்திராது. அதை மீண்டும் ஓசியா தீர்க்கதரிசியும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை பார்க்கிலும் இங்கு நடத்தப்படும் அந்த 30 நிமிட சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடுகு சிறிதாய் இருந்தாலும் அது காரம் பெரிதாய் இருக்கும். நாம் சிறிதாய் ஆரம்பித்த இந்த யூடியூப் ஊழியம் இதுவரை 21,761 வியூஸ் இதில் பார்க்கப்பட்டிருப்பதாக நமக்கு யூடியூப் சேனல் கணக்கு காட்டுகிறது. இது நீங்கள் கை தட்டணுன்றதுக்காக சொல்லலை, கையெல்லாம் தட்ட வேண்டாம். சத்தியம் உண்மை உள்ளதாக இருந்தால் அது பல கோடி மக்களுக்கும் போய் சேரும். ஒரிஜினல் எப்பொழுதும் தூங்காது, போலி எப்பொழுதும் ஓங்காது. நான் ஒரு வியாபார பழக்கத்தில் இதை நான் சொல்லித் தருகிறேன். என்னதில் வாங்கும் மருத்துவர் சொல்வார், தரம் நிரந்தரம் உங்களிடத்தில், அதனால் எவ்வளவு செலவானாலும் நான் உங்களுடையதை தான் எழுதுவேன் என்று ஒரு டாக்டர் இன்னும் வயசானவர் எழுதி கொண்டு தான் இருக்கிறார். அந்த நிரந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நம் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ராஜ்யத்துக்கு போகாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நாம் பேச முடியாது. பக்கமாய் பேசலாம். யார் ராஜ்யத்துக்கு போவார்கள் என்பதை நாமே கண்டுபிடித்து விடுவோம். கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அளவுக்கு நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை செயல்பாட்டு விதத்தை நாம் இந்த வேதத்தின் மூலியமாய் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அருணோதயத்தை போல மீண்டு வரப்போகிறார், வந்து நம்மை அழைத்து போகிறார் என்பதை இந்த ஓசியா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களிடம் பேசினார். அதை நாம் இன்று நம்முடைய வாயிலே பேசி நம்முடைய செவிகளினாலே கேட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த சிறிய சபையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற எங்களை நீர் அனைவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கவும் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கவும் எங்களுக்கு ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி கொடுங்க. எங்களுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, கணவன் மனமாறாமல் தன் பிள்ளைகளை வீட்டுக்குள் வைத்திருந்த கணவன் இன்று பிள்ளைகளை விடுதலையோடு, மனைவியை விடுதலையோடு உம்மை துதிக்க அனுப்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு இந்த கர்த்தரை அறியாத இந்த அரசாங்கம் மகளிருக்கு இலவசமான பஸ் சேவையை செய்யும் போது கர்த்தருக்குள் பயந்து வாழ்கிற ஒரு விசுவாச சகோதரி சொன்னார்கள், நான் கர்த்தருக்கு இந்த இலவசமான பஸ்ஸில் நான் என்னுடைய பாடுகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு சென்றாலும் என்னுடைய கம்பெனியில் கொடுக்கும் அந்த பஸ் பேட்டாவை பிரதி வாரம் நான் 100 ரூபாய் கர்த்தருக்கு காணிக்கை போடும் அளவிற்கு இந்த கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அநேக நன்மைகளை இந்த சபையிலே நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வயோதிக காலத்திலும் பணமில்லாத சூழ்நிலையும் இயேசு என் கூட வருவார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று பாடலை பாடி தன்னுக்கு வந்திருக்கும் எல்லா விதமான
துயரமான வியாதியிலும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் அநேக ஆத்துமாக்களை நீர் இங்கு வைத்திருக்கிறீர். சோதரிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒருவர்களும் இருப்பதாக ஆண்டவரே நீர் மறைத்து பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். வீணான காரியங்களிலே எங்களுடைய சிந்தை கடந்து செல்லாதபடி அப்பா இந்த நல்ல நாளிலும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நிமிர்ந்து உட்காரலாம். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை முதலாவது சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஓசியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லித் தருகிறார். முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய குணத்தை நாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நாள் யார் இல்லாம போயிட்டாங்க? ராஜா இல்லை, அதிபதி இல்லை, பலி இல்லை, சிலை இல்லை, ஏபோத் வஸ்திரம் இல்லை, தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இது நீங்கள் யாத்திரையாகவும் லேவியராகவும் தோரா புஸ்தகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் இதனுடைய வியாக்கியானங்கள் விளக்கங்கள் உங்களுக்கு அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த தேசத்தில் ஒரு ராஜா இல்லாமல் போய்விட்டார். அந்த தேசத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய பிரபுக்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த தேசத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் கடந்த வாரத்தில் ஏசாயா 53 பார்த்தது போல அவரவர் விருப்பத்தின்படி தன் வழியிலே நடந்தார்கள். அல்லேலூயா. கடந்த வார தொடர்ச்சி தான் இது. அவரவர் தன் வழியிலே நடந்தார்கள். நீங்கள் ஏசாயா 53 நீங்கள் 6 to 10 வரை பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனம் இருக்கிறது. இப்ப இஸ்ரேல் புத்திரருக்கு காயமும் வியாதியும் உண்டாயிற்று. இது தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு காயம் வந்துச்சா? ஏன்னா காயம் வராம அவர் எப்படி கட்டுவாருன்னு இவங்க சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பிராயிம் என்கிற இந்த கோத்திரத்தான், இஸ்ரேல் கோத்திரத்தான் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது போய் யாரே ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு வியாதியும் காயமும் உண்டாகிறது. இப்போ இந்த வியாதியிலிருந்து இவர்களை மீட்க ஒரு மீட்பர் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வியாதி வந்து விட்டது என்றால் நாம் மருத்துவரிடத்தில் இந்த நாட்களில் போகிறோம். அந்த நாட்களில் அப்படி போக முடியாது. அந்த தேசத்திலே அவர்களுக்கு இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கீலேயோத் என்கிற ஒரு தேசம் இருக்கும். அங்கு ஒரு தைலம் தயாரிக்கப்படும். அந்த தைலத்தினால் அவர்கள் சுகமடைவார்கள். இப்படி இந்த சரித்திர சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த நாட்களை போல அந்த நாட்கள் இல்லை. கர்த்தரே அவர்களுடைய நோய்களை குணமாக்குவார். ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது லேவியராகும் என்னாகும் புஸ்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த நாட்களில் குஷ்டரோகம் குறைந்து விட்டது. நம்முடைய நாட்களில் இந்த ஜென்ரேஷனில் நம்ம 2Kன்ற இடத்துல குஷ்டரோகம்லாம் நம்ம எவ்வளோ குறைச்சிட்டோம். ஆனால் நம்முடைய வேதத்தின்படி குஷ்டரோகம் வந்துவிட்டால் ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள். அவன் அவர்களுக்கு மருந்து போட்டு கர்த்தரிடத்திலிருந்து அவன் அவர்களுக்கு சுகத்தை வாங்கி தர வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் நினைவுகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த குஷ்டம் என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது. குஷ்டரோகம் என்றால் எதை குறிக்கிறதுங்க? பாவத்தை குறிக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் பாவத்தினால் நிறைந்து வியாதி அதிகமானதினாலே இவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ போகிற அசரேண்டைக்கு போய் யாரேப் ராஜிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்ற முடியாது, அவனால் முடியாது. நீங்க அப்படியே அந்த அதிகாரத்தின் 15ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேடு மட்டும் போய்விடுவேன், தங்கள் ஆபத்திலே தன்னை கருத்தாய் தேடுவார்கள். இப்போ கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது அந்நிய தெய்வங்களை பின்பற்றி விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். இப்பொழுதோ கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கும் வாருங்கள் என்று அவர்கள் ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலிலே இந்த வார்த்தையை ஓசியா தீர்க்கதரிசி நமக்கு இந்த காலை வேளையில சொல்லி தருகிறார். இன்று நாம் வியாதியா இருந்தாலும் சரி, மற்ற காரியங்கள் இருந்தாலும் சரி, நாம் எங்கேயோ கடந்து ஓடுகிறோம், ஏதோ ஒரு இடத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக கடந்து செல்ல மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல உங்கள் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள். அந்தரங்கத்தில் கதவை பூட்டி உங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள். அது ஏன்னா உங்கள்கிட்ட கீர் ரொம்ப லேட்டாக தான் உழுவும். இங்கே கீர் போடுறதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் டிபிஎம் சிபிஎம் சபையில் ஓடுற பிரசங்கம். நம்ம தூய்மையாக வாழணுன்றதுக்கு நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லித்தரேன், அவ்வளோதான். மெனக்கெட்டு சொல்கிறேன்னு இல்லை, இது சொன்னால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன், இது எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அந்த மாதிரி இடத்துல சொல்கிற பிரசங்கங்கள். இது அவங்களுக்கு தான் இது தேவை. ஏன்னா அவங்க எல்லாமே அடிபட்டு உதப்பட்டு வந்து கர்த்தரிடத்தில் வாங்கிட்டு தான் போவாங்க. அந்த டிபிஎம் சிபிஎம் மக்கள் வீட்டில் போய் பாருங்க, வீட்டுக்கு 8 பேர் கவர்மெண்ட்லேயே இருப்பான். அது எப்படி அவங்களுக்கு அப்படி அமைதெல்லாம் தெரியாது, பைபிளை பார்த்தா தான் தெரியும். 8 பேர் பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க. கூடாரங்களை அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறாமல் கடந்து செல்ல மாட்டார்கள். 10 நாள் உபவாசம், 8 நாள் உபவாசம், 6 நாள் தண்ணி குடிக்க மாட்டான், 7 நாள் அது அவங்களுடைய காரியம் நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் நாம் உண்மையை பேச வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார் என்று இஸ்ரவேல் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதினாலே அவர் தம்முடைய உக்கிர கோபத்தை அவர்கள் மேல் என்னவா ஊற்றினாருங்க? தண்ணீரை போல ஊற்றினார். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாவங்களை தேவனிடத்தில் வந்து அறிக்கை செய்யும் போது இந்த தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். கொஞ்சம் நிறுத்துங்க. இஸ்ரேல் புத்திரர் இப்ப தங்கள் குற்றங்களை உணர்ந்துட்டாங்க, தங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப வர வேண்டும். அவருடைய கோபம் நம்மேல் இருக்கும், ஆனால் அவர் தொடர்ந்து அடித்து கொண்டு இருப்பார், ஆகவே நமக்கு வியாதிகளும் அதிகரிக்கும் என்று ஒரு உண்மையான மனம் திரும்புதலை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிவிக்க வழிகள் இருக்காது. அது நீங்கள் தசமபாகத்தினாலும் சரி, பொருத்தனை காணிக்கையினாலும் சரி, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு தர்ம காரியத்தம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசாரியனை காப்பாற்றுகிற விதமா எதுவா இருந்தாலும் சரி, அதில் கர்த்தர் ஒரு கண்ணியை கொண்டு வந்து வைத்து விட்டால் அது உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு முல்லை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆகவே இப்போது கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. அதை அவர் பன்மையில் சொல்லுகிறார். அப்பொழுது நாம் அறிவடைந்தபடி கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். முதலாவது கர்த்தரை தேடி வர வேண்டும். இரண்டாவது கர்த்தரை அறிந்து கொள்ள தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்ள தேவாலயத்துக்குள்ள வரணும். பிறகு
அந்த கர்த்தரை பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் அறிவடைய வேண்டும். எங்க அறிவு இருக்கிறது? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் செய்ய நாம் இங்கு கடந்து வர வேண்டும். அப்படி நாம் சித்தம் செய்ய கடந்து வரும்போது நாம் அறிவடைந்து, கர்த்தரே நம்மை மீறினார், கர்த்தரே நம்முடைய குற்றங்களுக்கு பதில் கொடுக்கிறார், கர்த்தரே நம்மை குணமாக்குவார், நாம் பாவம் செய்ததினால் அடித்தார், நாம் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்பட்டதினால் சிலுவையிலே நமக்கு மீட்பை கொடுத்தார். கையெல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் தட்டிங்க, கையை கொண்டு வந்திருந்தீங்கன்னா தட்டிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாராவது நிறைய கை கொண்டு வந்திருந்தீங்கன்னா தட்டிங்க. ஏங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தான் பேசுறேன், உங்களை பத்தி பேசல. சந்தோஷமா கை தட்டிட்டு போக வேண்டியதுதான். அவர்களுடைய பாவங்கள் பெரிதா இருக்கிறது. அவர்கள் செய்த பாவம், கர்த்தர் அவர்களை அடித்தார். அவர்கள் தங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பும் போது கர்த்தரே அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை. இந்த ஓசியா எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று எழுதி வைத்திருக்கிறார். 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது முதல்ல நமக்கு அறிவே அடையாம நம்ம போய் 2ஆம் வசனத்துக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. அதனாலதான் நான் உங்களை எடுத்தோன்னே 2ஆம் வசனம் கொடுக்காம 3ஆம் வசனத்துக்கு தாவுனது. இதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க பரிசுத்தவானா வாழ்ந்துட்டீங்க, பரிசுத்தவானா இருக்கிறீங்க. நிறைய மனுஷ போதனையை சொல்லி சொல்லி கேட்டதுனால நாங்கெல்லாம் பாவம் செய்யறது இல்லைங்க, நீ வேணா பாவம் செஞ்சு மாட்டிருப்ப தம்பி அப்படி நீங்க என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. எப்பா உன் பாவத்துக்கு ஆண்டவன் உன்னை பேச வச்சுட்டான், தண்டனை கொடுத்துட்டான், நாங்கெல்லாம் பரம்பரையிலே பரிசுத்தவான்கள் அப்படின்னு நீங்க சிரிச்சுட்டு போவீங்க. அதனால உங்களுக்கு அந்த தீர்ப்பை பத்தி நான் சொல்லலை, விரும்பலை. ஆனா வசனத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் குணத்தை போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் இந்த இடத்தில் பரம வைத்தியராய் நமக்கு காணப்படுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராய் காணப்படுறாருங்க? பரம வைத்தியனாய் எனக்கு காணப்பட்டிருக்கார். அதனால நான் இதை விளக்கம் சொல்றதுக்கோ நீங்க புரிந்து கொள்ளாமல் போனாலோ நான் கோபப்படுறதுக்கோ சொல்ல, உங்க உண்மை மனசை சொன்னேன். உங்களுடைய இருதயம் இன்னும் கடினமா இருக்கிறதுனால இந்த சத்தியம் அவ்வளவு சீக்கிரம் உள்ள உட்காராதுங்க. நான் தான்றவங்ககிட்ட போயிட்டு நீ இல்லப்பா கர்த்தர்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் அப்படின்றவங்ககிட்ட போயிட்டு நீ இல்லப்பா கர்த்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது அப்ப ஆண்டவர் நம்மை பீறி போடுவேன்னு சொல்றாரு. நாமத்தை வீணிலே வழங்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு லேவியனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். யாரை பார்த்தும் கேட்கல, அவருடைய சந்ததியை தான் கேட்டார். ஆசாரியன் லேவி இடத்துல பேசுறது தான் வேதம் சொல்லுது. இந்த இடத்துல அவர் சொல்றாங்க, அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் அவரே பரம வைத்தியர், அவர் கிருபையும் இரக்கமும் மனது உருக்கமுள்ளவராய் இருக்கிறார். அந்த கர்த்தருடைய கரம் நம்முடைய காயங்களை மட்டுமல்ல முறிந்த எலும்புகளை மறுபடியும் சேர்க்க வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இருக்கிற போலோடைய நம்ம வேணா இந்த வசனத்துக்கு உண்மையா இல்லைன்னு அவங்கள போய் வீட்டில் சந்திச்சு பொறுமையா உட்காந்து கேளுங்க. 3 மாசத்துக்குள்ள அவங்க எக்ஸ்ரே எடுத்து வச்சிருக்கிறாங்க, அதுல அந்த நரம்பு கட் பண்ணப்படலாம் வச்சிருக்கிறாங்க, போய் பாருங்க. உங்க வீட்டுக்கு போங்க, அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட உடனே எடுத்த எக்ஸ்ரேவை காட்டுங்கன்னு வாங்கி பாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த வேத வசனத்தின்படி அவங்க நடந்து தேவாலயத்துக்கு பலவீனத்திலையும் வந்திருக்கிறாங்க, கரங்களை கொண்டு தான் தட்டிங்க. அப்ப இந்த தேவன் இப்படி உண்மைகளை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப நான் ஏன் பொய்ய பேசணும்? இப்போ தேவன் உண்மை செய்கிற கர்த்தராய் இருக்கும்போது நான் ஏங்க மனுஷனை பத்தி பேசி உன் பொருத்தனைய கர்த்தர் ஆசீர்வதிச்சா நீ கொண்டு வந்து கொட்டு நான் ஏங்க பொய் பேசி சம்பாதிக்கணும்? உண்மை எப்பொழுதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்பொழுதும் ஓங்குவதும் இல்லை. வேதத்திலிருந்து தான் எல்லாமே எடுத்து பாடுறாங்க. அப்போ கர்த்தரால் நம்முடைய காயங்களை கட்ட முடியும், முறிந்த எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியும், இரத்த காயங்களையும் இரத்த சேதாரங்களையும் கர்த்தருடைய குணமாக்கும் கரம் சுத்தமாக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், என்னுடைய சகோதரி கணவரும் நடந்து சபைக்கு ஒரு நாள் வரப்போகிறார். என்னுடைய சகோதரியின் கணவர் ஒரு நாள் சபைக்கு வருவாருங்க. என்னுடைய சகோதரி கணவர் ஒரு நாள் கண்டிப்பா வருவார். அப்ப அந்த விசுவாசம் வேண்டும். முறிந்த எலும்புகளை ஒன்று கூட செய்கிற கர்த்தர் காயங்களையும் இரத்த சேதங்களையும் உருவாக்கின எல்லா காரியங்களையும் அவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை குணப்படுத்துவார்.
ஏனென்றால் அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். கரங்களை தட்டிங்க. பிழைச்சிருக்கிறோம், கை தட்டிங்க. உங்களுக்கு பிழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு பிழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் ஊர்ஜிதமானது, உண்மை உள்ளது. இதை பேச நான் வெட்கப்படவும் இல்லை, வேதனைப்படவும் இல்லை. நான் கடனாளியாய் இருக்கிறேன். பவுல் சொன்னது போல நான் ஒரு கடனாளியாய் இருக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இன்று கிரியை செய்யப்பட வேண்டும். இது என்னுடைய தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை இந்த ஜனங்கள் மறந்திருந்தாலும், ஓசியா தீர்க்கதரிசி ஒரு தவறான பாதையில் இருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வைத்து தேவன் அவருடைய புத்தியை கொடுக்கிறார். இந்த நிருபமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சபையில இதை வைத்துதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இது கடந்த நாட்கள்ல இப்படியெல்லாம் நடந்த சபை இன்னும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அப்படிதான் இதெல்லாம் இப்படி பண்ணணும். இப்ப இந்த கர்த்தர் நம்மை அடித்தார். அதே கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை குணமாக்குவார். நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று இதில் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார், நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இந்த 2 நாட்களுக்கு பின்பு என்பது வெகு சீக்கிரம் என்பதை சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம். இதை நீங்க 12 மணி நேரம் கணக்கில் கொண்டு போக முடியாது. யூத கேலண்டர்ல 12 மணி நேரம் கணக்கு. 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கிறோம். அல்லேலூயா. இது அன்னைக்கே தீர்க்க தரிசனமா நமக்கு கொடுத்திருக்கிறார் ஓசியா. இன்னும் நம்ம சபையில அநேகருக்கு இது தெரியாம இருக்குது. நம்ம சபையில இல்லை, அநேகர் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்றது இல்லை. வாமா, நீ கொடுத்துட்ட, நீ பெரிய ஆளு, நான் வாங்கிட்ட சின்ன ஆளு, நீ கொடுத்ததுனால கர்த்தர் இந்த சபை நடத்துறான்னு இப்படி உல்டா பிசாஸ் பண்ணி விட்டுருது. இல்லை, சத்தியத்தில் வளரும் சபையா இருந்தாதான் சங்கு ஊதுற அன்னைக்கு நீங்க டாப்புக்கு போக முடியும். எக்காலம் துணைக்கும் போது உங்க கல்லறை திறக்கும். இயேசு கிறிஸ்துக்கு நடந்ததை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்காதெல்லாம் நான் தீர்க்கதரிசன சொல்லலை. அதெல்லாம் வேறு. நீங்க ஒருவேளை ஒரு ஆசாரியனோட அநேக சாவுக்கு கடந்து போனீங்கன்னா, அங்கே படுத்திருக்கிற விசுவாசிக்கு மாங்குமாங்க நான் 25 சபை ஊழியக்காரனும் ஜெபம் பண்ணுவான், மண்ணிலேருந்து மண்ணில் எடுத்துன்ட்டு. அந்த முகத்தை பார்த்தீங்கன்னாவே அது ராஜ்யத்துக்கு போன முகமா இல்லை பேய் வந்து கூட்டு போன முகமான்னு உங்களாலே கண்டுபிடிக்கும். நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. வேதத்தின்படி போய் பார்க்கணும். நீங்கள் எத்தனையோ பேர் முகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் கத்தருக்குள் போனவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். முந்தா நேற்று கூட ஒரு 85 வயது மூதாட்டி என்ற குழுவிலேருந்து கடந்து போனாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் ஊழியகாரமாக. அழகா 1:30 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருக்கு. 2 மணிக்கெல்லாம் நம்மளது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு. நல் மரணம் என்று ஜெபம் பண்ணி வேதம் வாசிக்க வச்சு அந்த அம்மா அப்படியே கண்ண மூடி இருக்கிறாங்க. 85 வயசில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அந்த குடும்ப பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு அப்படி. அது பேர் என்ன பேர் பாருங்க, நல் மரணம். புரிஞ்சுக்கிங்க. எங்க கர்த்தர் உங்களையும் அப்படி எழுப்பணுன்ற ஒரு எழுப்புதல் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு 3, 5, 4 வம்சத்துல இப்ப நான் சொல்றபடி என் குடும்பத்துல நான் 4வது தலைமுறை ஊழியம் பண்றேன் அப்படி கெத்தா சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த அம்மா 85 வயது, நல்ல தாயார். எப்ப ஜெப குறிப்பு கொடுத்தாலும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அப்படியெல்லாம் அதுக்குரிய வசனங்கள்ல இது. கர்த்தர் உங்களுக்கு குணமாக்குவாரு, கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை காட்டுவாரு, இரக்கத்தை காட்டுவாரு. அவர் உயிர் தெழுந்தது போல உங்களையும் உயிர் தெள வைத்து அழைத்து போவார். அப்போ இது கல்லறையில் புதைக்கப்படுறது. ஆனாலும் அவருடைய சத்தம் வரும்போது அந்த அருணாதயம் நம்மை வெளியே அழைத்து கொண்டு போகும். அப்பதான் அது தொடர்ந்து வருது பாருங்க. 3ஆம் வசனத்தின்
இந்த இந்த வாக்கியம் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய இரண்டாம் வருகைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி வைக்கிறது. இஸ்ரேலுக்கு வெளிச்சத்தை கொடுத்த இந்த வேத வசனம் அவர்கள் இருளில் இருந்ததினாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வாழ்கிறதுனால தான் நாம் சபையை மதிக்கிறோம். சபை கூடி வருவதை நாம் விட்டு விடுவதில்லை. ஒரு சிலர் விட்டு விடுகிறார்கள், நாமோ அதை தொடர்ச்சியாய் செய்கிறோம். ஆட்கள் முக்கியமல்ல, ஆத்துமா முக்கியம். அல்லேலூயா. இருதயம் முக்கியம்னு நாம் பிரசங்கம் பண்றோம். ஆட்கள் இங்க அதிகமாக இருக்கணும்னு நமக்கு ஆசை இல்லை. அது வந்தாலும் வராவிட்டாலும் நம்முடைய ஆத்துமா ஒன்றும் சேதமடையாதபடி இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழ வைத்த பிதாவாகிய தேவன் அவருக்குள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து உயிர்த்தெழ வைப்பார். கரங்களை தட்டிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் நேற்று சும்மா பார்த்தோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணோம். இன்னைக்கு உங்களுக்கு வேத புஸ்தகத்தை நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் முதல் வார்த்தையை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துனுடைய. அல்லேலூயா. அப்ப அந்த வம்சத்துல வந்திருக்கிற உங்களையும் இந்த தேவன் உயிர்த்தெழ வைப்பார் என்பது இந்த காரியத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இந்த 3ஆம் வசனத்தின் பரிமாணத்தை ஏசியா தீர்க்கதரிசியும் தன்னுடைய 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருப்பார் பாருங்க. 11:9. ஏசியா 11:9 பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த பர்வதங்கள் எல்லாம் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம் என்றால் கிறிஸ்துவனுடைய அங்கடையாள ஆசீர்வாதமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் நமக்கு அதிகமாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்துட்டா உங்களுக்கு நல்லதுங்க. அப்ப அந்த அம்மா சொன்ன சாட்சி போல, எனக்கு இவ்வளவு பணங்கள் போனாலும், மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கூட வருவார், எல்லாவித நன்மைகள் செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அறிவு கிறிஸ்துவுக்குள் பூரணமாகும் போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் என்கிற வார்த்தை இந்த இடத்துல நிறைவு பெறுதுங்க. கர்த்தரை அறியும்படி நாம் தொடர்ந்து என்கிற வார்த்தையை இந்த இஸ்ரேல் சொல்றாங்க. இஸ்ரேல் மாத்திரமல்ல என்று நாமும் சொல்லும் போது, கர்த்தர் மலையை போலவும் பூமியின் மேல் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். அதனாலே மாரி காலத்தினாலே பூமி செழிக்கும், விருட்சங்கள் கனிகள் முளைக்கும், முன்மாறி விதைப்பு காலத்திற்கு பிரயோஜனமானது, பின்மாரியோ நல்ல அறுவடைக்கு தேவையானது. அப்போ அவைகள் திரளான கடுங்கிலை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. 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 இந்த முன்மாறி பின்மாறின்றது ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு ரகசியமான வார்த்தை. அவர் உங்களுக்குள் இறங்கி உங்களுக்குள் கிரியை செய்யும் போது நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற கர்த்தருடைய மரமாய், பச்சையான ஒலிவ மரமாய் தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருப்பீர்கள். அப்ப உங்க காணிக்கைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய பொருத்தனை காணிக்கைகள் தேவனால் அறியப்படும். இதெல்லாம் நிறைய இந்த சம்பவத்தில் இருக்கு. நான் இப்ப காணிக்கை பற்றி பேச வரல, நான் எடுத்து காட்டிட்டு போயிடுவேன். 5 நிமிஷத்துல எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், இதை மாத்தி சொல்லப்பா, நான் சொல்லிட்டு போயிடலாம். நான் அதற்கு வரவில்லை. நாம் செய்வது சரியாய் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். பாவம் செய்கிறவர்களை அவர் தண்டிப்பார் என்பது இந்த இடத்திலே ஊர்ஜிதமாகிறது. ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள்? அதனால் அவர்களுக்கு வியாதி உண்டானது. அவர்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகவில்லை. அதை குறித்த தியானம்தான் இந்த வசனங்களில் முடிகிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது,
6ஆம் வசனத்தை நீங்கள் கடந்து வரும்போது அந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அஹ், ம், என்னத்தை விரும்பணுங்க நம்ம? தேவனை அறிகிற அறிவை அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போ நாம் எதை அறிய பழகி கொள்ள வேண்டும்? இப்ப தேவனுடைய எதை விரும்பணுங்க? அறிகிற அறிவை விரும்பணும். அதுதான் எல்லாருக்கும் ஆசை. ஏதோ நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், நிறைய சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், பைபிள் காலேஜ் எல்லாம் போய் படிக்கல, வீட்டுல இருந்து பணம் கட்டி படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு எல்லாமே A to Z தெரியும் நான் சொல்ல வரல. தேவனே அறிகிற அறிவு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க இந்த ஆராதனை கூடாரத்தை தெய்வீக கூடாரமாய் மதிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்க ரத்தத்திலே ஊறி போயிடும். இப்ப நீங்க எனக்கு தர ஒரு 3/4 மணி நேரமோ 40 நிமிஷமோ நான் உலக காரியத்தை பெரிதுபடுத்தணும்னு இங்க விரும்பல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாட்சி இந்த 5 நாள்ல கர்த்தர் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை வரும், மாம்சம். ஆனால் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவி தேவனுடைய ஆவியா இருந்தால் அநேக ஆத்துமாவுக்கு அது உயிரை கொடுப்பதா இருக்கும். அப்ப நீங்க இங்க சரியான நேரத்துல வந்து சரியா உக்காந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அது உயிரை கொடுக்கும். கரங்களை தட்டிங்க. உங்க பிள்ளைங்க உயிர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். உன் பிள்ளைக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அது நிறைவேற்றுற இடம் இந்த இடம் தான். இந்த இடம் தான் நிறைவேற்றுற இடம். மாம்சத்துல சிக்கி சீரழிஞ்சு பா ஒரு சின்ன பாவண்டாப்பா, ஒரு கூளை ஏமாத்தி வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு ஒரே அக்கப்போரா இருக்குதுன்ட்டு யாக்கோப்பு சிந்தி செதறி வரான். அவனுக்கு ஒரு பங்கெல்லாம் கொடுத்துட்டான். இப்ப ஏசாவும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டான். அடே அப்பா போதுண்டா சாமி அப்படின்னு சாமி காலில் உழுகும் போது தான் அவனுக்கு பேர் மாற்றம் அடைந்தது. இனி உன் பெயர் யாக்கோப்பு அல்ல இஸ்ரேல். கரங்களை தட்டிங்க. நீங்க யாக்கோபை போல பாவத்துல ஜீவித்து இருந்திருந்தாலும் சரி, மீறுதல் இருந்திருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயர் மாற்றம் தேவனுடைய ஆராதனை கூடாரத்தில். அவனுக்கு அந்த ஆராதனை கூடம் இரவு நேரம். அவன் போராடினான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய சபையில போராட கத்து தர்றவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. எனக்கு எத்தனை ஊழியம் அப்படியெல்லாம் நடக்குதுங்க. அந்த ஊழியத்துல ஒருத்தர் கூட சாகல. அதுக்கெல்லாம் நான் உயிருள்ள சாட்சி. குஜராத்ல பூகம்பம் நடந்தும் போது நான் போனேன். என் சகோதரி வாக்கப்பட்ட ஊர்ல போனேன். அந்த சபையில இருக்கிற 2000 பேர்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள், 500 பேர்பட்ட குடும்பம்னா 4 பேர் இருந்தா 2000 பேர் கூடுவாங்க. 4 ஆராதனை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஒத்த மனுஷன் சிபியிலேருந்து வேலை செஞ்சுட்டு கத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு பென்ஷன் வாங்கிட்டு, சின்ன வயசு தான், பென்ஷன் வாங்கிட்டு வந்து திருமணமே பண்ணாமல் கேரளாவை சேர்ந்த ஸ்டீஃபன் என்கிற ஒரு கத்தருடைய பிள்ளை. அந்த சபையில் இன்னும் அப்படிதான் சத்தியம் இருக்கு. போடு 10 நாள் 7 நாள். என் கூட கிட்னிக்கு ஆப்ரேஷனுக்கு போகிறவர் என் கூட வந்து 3 நாள் உபவாசம் இருந்தார். நாங்கள் போய் உபவாசம் இருக்கும்போது இன்னைக்கு இப்படி சபைக்கு சொல்லி யாராவது ஒருத்தர் 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியுங்களா சொல்லுங்க? முடியாது. அந்த சபையில் ரெண்டு குடும்பம் தான் சிக்கினது. அந்த 2 குடும்பமும் எப்பயுமே சபைக்கு டூ லேட்டில் வர்றது. ஏன்னா இவங்க 8:20க்கு சபை அவரது ஆரம்பம். எங்கள் அக்காவெல்லாம் 8:05க்கெல்லாம் நாங்கள் மெத்தை விட்டு 4வது மாடியிலேருந்து கீழே இறங்கி ஆட்டோ பிடிச்சிடுவோம் சர்ச்சுக்கு. ஏன்னா 8:20க்கு எங்கள் மாமா மெம்பராக இருக்கிறதுனால உள்ளே இருக்கணும். எங்கள் அக்கா லேடிஸில் மெம்பராக இருக்கிறதுனால கிளை சபை ஊழியர்கள்லாம் முன்னாடி இருக்கணும். 8:30க்கு தான் சபை. ஆனால் இந்த வாலண்டரிஸ் 45 பேர் இருக்கிறாங்க. அவங்க 45 பேர் முன்னாடி வந்துடணும். அந்த காணிக்கை பை தூக்குறவன், காணிக்கை போயிட்டு எடுக்கிறவன் எல்லாமே 8:20க்கு அசம்பிள். அப்போ அந்த பூகம்பத்தில் இத்தனை குடும்பம் காப்பாற்றப்பட்டதுங்க. நான் போய் அந்த சர்ச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இருக்கேன் இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம். அப்போ மீதி எல்லா அந்த சபைக்கு வந்து அந்த 8:20க்குள்ளே வந்த எல்லா குடும்பம் காப்பாற்றிடுச்சு. எப்பயுமே டூ லேட்டில் போகிற 2 குடும்பம் டெத் ஆகிட்டாங்க. காப்பாற்ற முடியல. அதான் நேற்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். நீ ஆபிரகாம் சந்ததியாக இருந்து ஆபிரகாமுக்குள்ளே இருக்கணும். நீ ஆபிரகாம் தம்பி லோத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் சம்பாதிச்சு கற்றுன்னு இப்போ கீழேயே பார்த்துட்டு இருக்காதீங்க, வானத்தை பாருங்கள். நேற்று நைட்டு பார்த்தோம்.
அப்போ நீங்க வானத்தை பார்க்கும் ஜனமாய் இருந்தால் உங்களுக்கு அந்த சமூகத்திலே எப்பொழுதும் விடிவு இருக்கும். அப்போ நாம் நீதியில் பிழைக்க வேண்டியவர்களாய் காணப்பட்டுருவோம். அப்ப நீதியில பிழைச்சிங்கன்னா நீங்க உங்க காரியம் எதுவா இருந்தாலும் முதல்ல தேவன்கிட்ட பேச பழகிக்கொள்ளுவீங்க. அப்படியே இந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓசியா 7:2 பார்த்தீங்கன்னா, ஆ ஆ புரிஞ்சதுங்களா? ஒரே நிமிஷம். நேத்து தான் பார்த்தோம். லோத்து செய்த பொல்லாப்பு என்னங்க? லோத்து செய்த பொல்லாப்பு என்னங்க? சும்மா உங்க மனசுல பட்டது சொல்லுங்க. இது நமக்கு பிரசங்க நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் கூட கீழ்ப்படிய மாட்டேன்ட்டாரு. ஆண்டவர் சொல்ற ஒரு இடம், இவர் போறது ஒரு இடம். இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ அறிகிற அறிவு நம்மகிட்ட குறைஞ்சி போச்சுன்னா நம்ம லைஃப் இப்படித்தான் இருக்கும். ஏதான் நேத்து நம்ம தியானித்தோம். இப்படி பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, நீங்க பொல்லாப்பெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை, இப்பொழுதும் சொல்து கொண்டது என் முகத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அப்ப முகத்துக்கு முன்பதாக இருக்கும்போது நீங்க இந்த தைலத்தை சரியா பயன்படுத்தணும். இந்த தைலத்தை நீங்க ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். இந்த தைலத்தை நீங்க பயன்படுத்தணும். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பலியை அல்ல, இரக்கத்தை அல்ல, தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புங்க. தேவனை அறிகிற அறிவு நீங்க கொஞ்சம் விரும்பிக்கணும். தேவன் எதை விரும்புவார் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப தேவன் இந்த ஆராதனை கூடத்தை எப்ப ஆரம்பிக்கணும்னு தேவன் ஒரு டைம் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்காக 2016 எங்களுக்கு காரியத்தை கொடுத்தார். பாப்பா யூஸ் பண்றது 40,000 ரூபாய் என் பண்டாட்டி கொண்டு போய் அழுது வாங்கி கொடுத்தா. பாரு 10,000 ரூபாய் போடுறோம் உன் சம்பளத்துலேருந்து, நீ சம்பாதிச்சு அந்த டியூவை கட்டணும். எப்படி இருக்குது? எனக்கு மேனேஜர் வேலை கிடைச்சி போச்சு, வேலை செய்யணும், அதுக்கு ஃபஸ்ட்டு டெல் உள்ள வருது. அடுத்தது தம்பி வச்சிருக்கிற லேப்டாப் 12 ரூபா. பாரு உன்கிட்ட கொள்ளையடிச்சேன்னு ஒரு கணக்கு சொன்ன பத்தியா, அதுக்கு 12,000 ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டேன். மரியாதையா டியூ கட்டி என்னை பொழப்ப ஓட்டிக்கோ. எல்லாம் டியூ தான், அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. ஒரு பொருள். அப்போ இந்த ஆராதனை கூட ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே கத்தர் சின்ன சின்ன பொருளை வாங்கி கொடுக்கல. தூக்கு பெட்டிய 70,000 ரூபா டியூ, இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டாச்சு. அதுதான் அந்த வருஷ கணக்கு சொல்றேன் நான். அப்போ 2024 முடிவில் ஏறக்குறைய 2 லட்சத்துக்குரிய பொருட்கள் ஆராதனை கூடாரத்துக்குள்ள இப்ப இங்க உக்காந்துக்கிட்டு இருக்குது. இவை அனைத்துமே கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் பொல்லாப்ப நினைக்கல, அவருடைய இரக்கத்தை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறதுனால, உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் சகலத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தர் இந்த கர்த்தர் அடிப்பார், ஆனா அவரே கூட்டு குணமாக்குவார். அதுதான் இதுல பெரிய ஹைலைட். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணத்தையும் அவருடைய அன்பு மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய குணத்தையும் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சம்பந்தப்பட்டதுதான் இந்த ஓசியா நிருபம். இதுல எவ்வளவு சம்பவங்கள் நமக்கு அழகா சொல்லிக்கொண்டே இருக்கும். கடைசி பகுதியா நம்ம 8ஆம் வசனத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இந்த 8ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லுது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தூக்கம் வந்துடுச்சு. கீலேயாத் எப்படிப்பட்டதுங்க? இந்த கீலேயாத்தை பற்றி நாம் ஒரு சின்ன தொகுப்பை பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த பட்டணம் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணமா இருக்கு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட கீலேயாத் அப்படி இல்லை. எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அது நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்படும், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி
போனால் பாருங்க. அப்போ இந்த கீலேயாத் மலை யோர்தானுக்கு கிழக்கே உள்ள செழிப்பான மலை. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நிறைய இருக்கு. இது மலை நாட்டின் வடபாகம். மனேசாவுக்கும் இது தென்பாகம். ரூபனுக்கு சுதந்திரமாய் யோசுவாவால் கொடுக்கப்பட்டது. இது இங்க என்ன தைலம் இருக்குதுங்க? இதுல அந்த பிசின் தைலம் என்ன வேலை செய்யுங்க? ரணன வைத்தியனும் அங்கே இல்லையோ அந்த பிசின் தைலம் எல்லா ஜனங்களையும், இஸ்ரேல் ஜனங்களை சொசமாக்கக்கூடிய ஒரு பிசின் தைலம் அங்கு இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் அனைவரையுமே குணமாக்குகிற ஒரு பிசின் தைல குப்பியாய் தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். இதுல இருந்து தான் உங்களுக்கு தைலங்கள் உருவாக்கப்படுகிறது என்று யாத்திராகம் நிருபத்திலே தேவன் இந்த தைல கணக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆரோக்கியமான பிசின் தைலம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தைங்க? ஆமா. இப்ப அது இந்த நாட்கள்ல, நவநாகரிக இந்த நாட்கள்ல இது என்னவா மாறி போச்சுங்க? வசனமே போட்டிருக்கு பாருங்க. கிலோயாத் அக்கிரமம் செய்கிற பட்டணம் அது இரத்த காலடியால் மிதிக்கப்படுகிறது. அப்போ இந்த வேதத்துல இந்த கீலேயாத் இடத்தை பத்தி நிறைய இடத்துல நமக்கு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்குது, நீங்க எரேமியால பார்த்துட்டீங்க. ஆனா தாவீது சொல்லுகிற ஒரு வசனம் ரொம்ப நல்ல வசனமா இருக்கும். இங்கு குறிப்பிட்டது போல அந்த நாட்களில் அப்படி இல்லை. சங்கீதம் 60:7 நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. கீலேயாத் என்னுடையது, மனேசேயும் என்னுடையது, எப்பிராயும் என் தலையின் பலன். இங்க நீங்க பாத்தீங்க, எப்பிராயும் எப்படி போயிட்டான்? எப்பிராயும் வியாதி பிடித்து இருக்கிறான். அந்நிய தேவர்களை வணங்கி 5 ஓசி 5 நீங்க பார்க்கும்போது எப்பிராம் எப்படிப்பட்ட காரியத்தில் எப்படி போயிட்டார் பாருங்க. திருப்பி போடாத. அப்போ 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது பாருங்க. எப்பிராம் எப்படி போயிட்டாங்க? தகாத கற்பனைய. இன்னைக்கு எல்லாம் இப்படிதாங்க வாழ்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னதுங்க? எப்பிராயும் அது கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். தகாத கற்பனைய மனதாக பின்பற்றுறோங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இப்படி கிறிஸ்தவன் 2 ரூபா போட்டதை நம்ம பார்க்க முடியல. அடிக்கிறான் போனு வந்தா 5 10 பிடிச்சி அவன் ஒருத்த வாங்கிட்டு போயிடுறான், இவனும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க கிறிஸ்தவங்க. இப்படி 2 ரூபா காசை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது. இதை நம்ம ரோட்ல எவ்வளவு பிச்சைக்காரில் பார்ப்போம், எடுத்து போட மாட்டோம். நம்ம ஒரு கற்பனையை பின்பற்றுவோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. யாருக்கு போய் கொடுக்கிற? எதுக்கு கொடுக்கிற? ஏன் கொடுக்கிற? எப்படி பார்க்கறதே இல்லைங்க. ஏன் வேதம் இல்லை நம்ம கிட்ட. இதே புக்கில் தான் ஒரு வசனம் இருக்கும். இதே ஓசியாவில் இருக்கு. இந்த வேதத்தை அவர்கள் மறந்தார்கள், அந்நிய காரியமாய் மறந்தால். நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சுங்க, பார்த்துக்குங்க. நீங்க தேவனை எப்படி ஞாபகத்தில் வைக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் போட்டா பணக்காரன் ஆயிடலாம், இதெல்லாம் கொடுத்தா பெருசாயிடலாம்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த கீலேயாத் மலையில வளரும் பிசின் தைல மரங்கள் விசேஷமானது. அந்த தைலத்தை நீங்க ஒரு தடவை தடவினீங்கன்னா இஸ்ரேல்ல எப்பேற்பட்ட வியாதியும் காணாமல் போய்விடும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் ஒரு தடவை ருசி பார்ப்பீர்கள் என்றால் குணமடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இவரும் ஸ்லேடையா தான் வச்சார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வளர்ப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதல், அருணாதாயம், பின்மாறி முன்மாறி எல்லாவற்றையும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இன்னைக்கு கீலேயாத் ஒரு பிசின் தைலம் வர வேண்டிய மரத்தை போல ஒரு சபை வளர வேண்டிய இடம். இன்னைக்கு சபை யாருடைய கையில போய் உக்காந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. சபை யாருடைய கையில இருக்கு? அக்கிரமம் செய்வர்களுடைய பட்டணம், அது ரத்தத்தால். நம்ம சபை அப்படி இருக்கு.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு புரியாது. அடிபட்டு வர்றவங்களே தான் சொல்லணும். இப்போ நான் சொன்னேன் 85 வயது அம்மா செத்ததை பிரசாபப்படுத்தின 1000 பேருக்கு இல்லை, அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தோம்? நல் மரணம். ஏன்னா அந்த முகம் பிரகாசித்தது. அதுபோல பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பேசலாம், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் முதல்ல திரும்ப வர கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் வரணும், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் வாருங்கள். நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா ராஜ்யத்தின் உங்களை அங்க பெயர் எழுதி உங்களை வச்சுக்குவார். அந்த கீழையாத்து என்னுடையது என்று சொன்னது போல அந்த பிசின் தைலத்தினாலே அவர் உங்களை குணமாக்குவார். அந்த குணமாக்கும் காரியம் அவரிடத்தில் இருந்ததுனால தான் அவர் அதை கரெக்டாக நமக்கு எடுத்து சொன்னார். பாருங்க, நீங்க இன்னும் சந்தேகமா இருந்தால் கடைசி வசனமா யாத்திரையாகும் 15:26 நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகும் 15:26 பார்த்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்டு ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதாங்க. இப்போ இந்த கீழையாத்தினுடைய பிசின் உங்களுக்கு தேவை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காய் சிந்தின ரத்தம். அந்த இரத்தத்தினால் கர்த்தர் உங்களை கழுவ வேண்டும். உங்களுடைய பாரங்களை நீங்கள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பி போவோம் வாருங்கள்.